மனநல குறைபாடு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் இதை மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இதை இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படிங்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த சம்பந்தத்துல கல்யாணம் பண்றது, அதாவது கன்சாங்குயினஸ் மேரேஜ். எந்த விதமான ஒரு ரத்த சம்பந்தத்துல கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரியான ஸ்பெஷல் சைல்ட் பொறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் ரத்த சம்பந்தம் இல்லைனாலுமே சில கேசஸ்ல வேறு காரணங்களால இந்த மாதிரியான குழந்தைகள் பொறுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. பெரும்பாலும் இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஏக்கமா கேட்கிற ஒரே கேள்வி, இது ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுத்து இதை சரி பண்ணிட முடியாதா அப்படின்றதுதான். ஒருவேளை உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மனநல குறைபாடு அப்படின்றது பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளை வளர்ச்சியில ஒரு குறைபாடு. இதை சரி பண்றதுக்காக மருந்தோ ஊசியோ இல்ல வேற எந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் கண்டுபிடிக்கிறதுலயும் மிகவும் சிரமமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் சைல்ட் வீட்ல இருக்காங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் IQ அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் குவாஷன்ட் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதோட நம்பர் பார்த்து எவ்வளவு சிவியரா இருக்கு அப்படின்றத பார்த்து ஒரு டிசபிலிட்டி சர்டிபிகேட் தருவாங்க. அண்ட் கவர்மெண்ட் இதோட சிவியாரிட்டி பார்த்து ஒரு டிசபிலிட்டி பெனிஃபிட் அல்லது பென்ஷன் அப்படின்ற ஒரு பொருளாதார உதவியும் செஞ்சுட்டு வராங்க. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான சர்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலால மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த மாதிரியான ஒரு IQ-வை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ இருக்குன்றது தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்காகவே ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அப்படின்ற சில ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல போய் இவங்களை என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்லப்படுகிற, அவங்களுக்கு குளிக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு பாத்ரூம் ஒரு மோஷன் வந்தா அவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு சாப்பிட சொல்லி தரது, ட்ரெஸ் போட சொல்லி தரது, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்லி தருவாங்க. கூடவே ஒகேஷனல் ட்ரைனிங், அதாவது இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த டேலண்ட்டை என்ரிச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ரீஹாபிலிட்டேஷனும் போற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ இந்த மாதிரியான குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, கட்டாயமா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நன்றி.